இந்த வாரத்துல மிக முக்கியமானதே பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி அக்ஷய திருத்தியை. அக்ஷயம் அப்படின்னு சொன்னா அருவி மாதிரி கொட்டும், எப்பவுமே தீராத அப்படின்னு அர்த்தம். திருத்தியை அப்படிங்கிறது ஒரு சுபம் ஆன திதி, நல்ல திதின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கும் போது அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுல மெயினா இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தா, மெயினா மடங்கள்ல ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனமாகட்டும், வியாசராஜருடைய பிருந்தாவனமாகட்டும், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களுடைய பிருந்தாவனருக்கு கந்த லேபனம் அப்படின்னு சொல்லுவோம். கந்த லேபனம்னா முழுக்க முழுக்க உண்மையான சந்தனத்தினால் ஆயிருக்கக்கூடிய காப்பு செலுத்துவது. அக்ஷயம் அப்படின்னு சொன்னா அது வளரணும்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் நம்மளாம் நல்லா இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா அக்ஷய திருத்தியைக்கு உண்மையான விஷயமே தான தர்மங்கள் செய்வது. என்னென்ன தானங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது கோச்சாரத்தின் பிரகாரம் அது செப்பரேட்டான வீடியோ நான் போடுறேன். அதை நீங்க பார்த்து அதை தகுந்த மாதிரி ஒரு ராசிக்கு நீங்க பண்ணீங்கன்னா இந்த அக்ஷய திருத்தியிலிருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள வரக்கூடிய கெட்ட விஷயங்களை நாம் தவிர்க்கலாம். அது பரிகாரமாக மாறும். ஸோ அந்த கந்தநேப்பலம் செய்யக்கூடிய அந்த இடங்களுக்கு, அந்த மடங்களுக்கு, அந்த பிருந்தாவனத்திற்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்வது, உங்க வேண்டுதல்களை வைப்பது பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையில மனசாந்தி கிடைக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும்.